Hi friends, welcome to our channel Swarna's Entertainment. வாங்க இந்த சைனீஸ் டிராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோ ஹீரோயினும் கான்ட்ராக்டாக கல்யாணம் ஆயிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா நிறைய விஷயத்துல சப்போர்ட்டிவா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ரெண்டோட விஷயம் வந்துருச்சுன்னா முழு முட்டாளாயிடுறான். அவன் எத்தனை நாள் தான் ஹீரோயினும் அவன் பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட்டா இருக்க முடியும். அதுலயும் இந்த முறை அவங்க ஸ்டார் கப்லா போனது ரெண்டோட ஹஸ்பண்டோட கம்பெனிக்கு. அங்க வச்சு இவன் ஏதோ ஏடா கூடமா பண்ணிருக்கான். அதுக்கு தன்னோட அசிஸ்டன்ட் ஜூகியை பயன்படுத்தி இருக்கான்னு தெரிய வரவும் இவளுக்கு மொத்தமா அவன் மேல உள்ள நம்பிக்கையே போயிடுச்சு. இருந்தாலும் ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருந்திருப்பா. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல கம்பெனி ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஃபெங்கர் என்ன கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போதே இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த செலிபிரிட்டி கப்பலோட லைஃப்ல வெளியில வேற மாதிரி இருக்கு, உள்ள வெறும் குப்பை. அந்த குப்பையிலேயே நான் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தது ஒன்ன மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு ரென்னு. அந்த பொண்ணுக்கும் சூப்பர் ஸ்டார் ஷென்னுக்கும் அஃபையர். பாவம் இந்த காட்சியை நான் பார்த்திருந்தா கூட பரவாயில்ல. ஷென்னோட ஒய்ஃப் லிடா பார்க்கவும் மூஞ்சியே இல்ல. இருந்தாலும் அவங்க குடும்ப விஷயம் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணு அவங்களோட அசிஸ்டன்ட்னு சொல்லி சமாளிச்சாங்க. பாரு இந்த கதையிலயும் நம்ம கதையிலயும் ஏதோ கனெக்ட் ஆகுற மாதிரியே இருக்கு. உன்ன மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு உங்ககிட்ட இருக்கிற வாட்ச் லீடா கிட்டயும் இருந்திருக்கு. ஒரு சமூகத்துல இவ்வளவு கோஇன்சிடென்ஸ் இருக்க முடியுமா? என்ன ஃபீல் பண்றது என்னங்க? அவளுக்கா மூஞ்சி எல்லாம் வேத்துறது. இருந்தாலும் எனக்கு சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க பத்தி எல்லாம் அந்த அளவுக்கு ஐடியா இல்லைன்னு அப்படியே விஷயத்த அமைக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயினும் ஃபங்க்ஷன்ல எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்ச மாதிரி காட்டினதுதான். ரெண்டு பேரும் தனித்தனியா கார்ல கிளம்பி வந்திருப்பாங்க. வீட்லயும் பேசுறது இல்ல. அடுத்த நாள் காலையில இவங்க ஃபெங்கோட கம்பெனிக்காக ஸ்டார் கப்ல இருக்கிறதுக்கு ஒத்துருந்துருப்பாங்கல்ல. அதுக்காக ஒரு ஆட் ஷூட் நடக்க வேண்டியிருக்கு. அந்த ஆட் ஷூட்க்கு காலையிலேயே ஹீரோ கிளம்பி வந்தாராம். ப்ரொடக்ஷன் டீம்ல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா ஹீரோயினை மட்டும் வர காணோம். கால் பண்ணி பார்த்தாலும் அவளை ரீச் பண்ண முடியல. ஹீரோமே பர்சனலா கால் பண்ணி பாப்பான். அந்த சைட் ரெஸ்பான்ஸ் இல்ல. சோ இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு அவ இன்னைக்கு ஷூட்டிங் வந்தாலும் தான் வருவா. நேத்தில இருந்தே அவ நம்ம மேல கோவமா இருக்கா. முதல்ல இந்த கம்பெனியோட ஸ்டார் கப்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலான்றதுக்கு அவ சைட்ல இருந்து எஸ் கிடைச்சிருந்தாலும் நேத்திக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா இன்னைக்கு அவ வரது கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சார் ஷூட்டிங்க்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த ஸ்பாட் கொடுத்துருந்துருக்காங்க. இன்னைக்கு வேலையை முடிக்கலைன்னா பல பேரோட உழைப்பு வீணா போயிடும். ப்ரொடக்ஷன் காஸ்டும் வேஸ்ட்னு சொல்லவும் இவன் இந்த ஆடை திரும்பவும் ரீட் பண்ணி பாக்குறான். ஹீரோயின் வந்தாதான் ஃபுல் ஆடையும் ஷூட் பண்ண முடியும். இருந்தாலும் இவனோட சில போர்ஷன்ஸ்ல ஹீரோயினோட பேக் சைடு மட்டும் தெரிஞ்சா போதும். சோ அதுக்காக இப்போதைக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட தேர்ந்தெடுக்கலாங்கும் போது திடீர் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு எங்க போறதுன்னு டீமே முழிச்சிட்டு இருக்க. அங்க ஹீரோயின் ஷூட்டிங் வருவான்னு நினைச்சிட்டு அவ டீம் சார்பில் இருக்கிறவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அதுல ஜூஹி அங்க இங்க நடந்துட்டு இருக்க பாக்குற ஹீரோ இந்த பொண்ணு ஓகேவா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அலோகேட் பண்ண ட்ரெஸ் அவளை போட்டு வர சொல்றான். ஆக்ட் ஷூட் பண்ணும்போது கூட இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட அவன் ஷூட் பண்ணப்பெல்லாம் அவளோட கை எப்படி இருந்திருக்கும், அவளோட ஆட்டிடியூட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு இவன் பயங்கரமா நோட் பண்ணி இருந்திருப்பான்ட்டு. அதெல்லாம் அப்படியே ஜூஹிக்கு சொல்லி கொடுக்க இப்போதைக்கு ஒரு பாதி ஆட் ஷூட்டை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு போதுன்னு எல்லாரும் பேக்கப் பண்ற சமயத்துல தான் ஹீரோயின் அங்க வரவும் தனக்காக ஆட் ஷூட் கலெக்ட் பண்ணி இந்த ட்ரெஸ் ஜூஹி போட்டிருக்கத பார்த்துட்டு இவ ஹீரோ கிட்ட போய் என்ன இதெல்லாம் கேட்க, உன்னோட சுயநலத்துக்காக எல்லாரோட வேலையையும் வீணடிக்க முடியாதுல்ல. லிடாக்கு கமிட்மெண்ட்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீ வரலைன்னா கூட இன்னைக்கான ஆட் ஷூட்டை நானே முடிச்சு வச்சுட்டேங்கிறான். அவன் ஹீரோயினே ஏதோ உடம்பு சரியில்லாம இருந்திருப்பாளாட்டிருக்கு இவனை பத்தி யோசிச்சதுல. அதுல இவன் கமிட்மெண்ட்டை பத்தி பேசுவான் பாத்தீங்களா. ஆல்ரெடி இவளுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ்ல ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அதுலயே அவன் இன்னும் ஒழுங்கா நடந்துக்கிறது இல்ல. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியான்னு இவ அவனை புடிச்சு திட்டி விட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வெளியில வரவும் இவ ஆக்சுவலா அங்க வந்ததே இன்னைக்கு எனக்கு ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் அதனாலதான் ஷூட்டிங் ஸ்பாட் வர முடியலன்னு டீம் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான். ஆனா அதுக்குள்ளதான் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல. இவன் வேற தேவையில்லாம அட்வைஸ் பண்ண அவ அவனை கத்தி விட்டுட்டு வெளியில வரவும் ஹீரோட அம்மா கிட்ட இருந்து காலு. அங்க என்ன நடந்திருக்குன்னா திடீர்னு ஹிரிய காணும். அவங்க சுத்தி எல்லாம் தேடி பார்த்திருப்பாங்க. எங்க இல்லாதனால அவனோட திங்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணவும் தன்னோட அக்காவை பார்க்க போறதா ஒரு லெட்டர் எழுதி இருந்திருப்பான். அதை படிச்சுட்டு அவங்க இந்த சின்ன பையன் எப்படி அவ்வளவு தூரம் போனான்னு ஹீரோயின் கால் பண்ணி ஏமா ஹிரி உன்னை பார்க்க வந்தானாங்க. அவன் தனியாவா வந்தான், இங்க எப்படி வந்தான், சரி நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவ அவளோட டீமுக்கு கால் பண்ணிட்டு உன்ன மேரேஜுக்கு முன்னாடி இவ தங்கி இருந்தால அந்த வீட்டுல கொஞ்ச நாள் ஹிரி கூட இருந்தனால மேபி அங்க வந்திருப்பானோன்னு இவ தேடி போக அங்கதான் அந்த வீட்டு வாசல்ல ஹிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். இவளுக்கா கோபம், இவளுக்கும் உடம்பு சரியில்லை. ஹீரோ ஒரு பக்கம் தொல்லை கொடுக்குறான். இந்த பையன் என்னன்னா அங்க இருந்து இங்க ஓடி வந்திருக்கானா. ஏன்டா எல்லாரும் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? இதனாலதான் நான் எனக்கு யாருமே வேண்டான்னு தனியா இருந்தேன். எனக்கு யாரோட அன்பும் வேண்டாம், யாரும் என்னால ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க முடியாது. இல்ல உனக்கு எங்க இருக்க பிடிக்கலன்னா சொல்ல, நான் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறேங்க. அந்த பையனும் அழுதுட்டு அக்கா நேற்றுக்கு நைட் நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கனவு கண்டேன். நீ திடீர்னு காணாம போயிடுற மாதிரி. அதனாலதான் உன்னை பாக்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்து கொடுக்குறான். அம்மா சொல்லிருக்காங்க இந்த ஸ்டோன் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும்னு. எனக்குன்னு இருக்குது இப்ப நீ மட்டும் தானே. நீ நல்லா இருந்தா தானே நான் உன் கூடயே சந்தோஷமா இருக்க முடியும். இந்த ஸ்டோனை கொடுத்துட்டு போலான்னு தான்க்கா வந்தேன். நீ என் மேல கோபப்படாத. நான் வேண்டாம் திரும்பவும் அந்த அங்கிள் ஆன்டி வீட்டுக்கு போறேங்க. இவ்வளவு பாசம் வச்சுக்கிற ஒரு பையனை திட்டோமேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு சாரிடா ஹிரி என்ன மன்னிச்சிரு. யார் மேலேயும் உள்ள கோபத்தை அக்கா ஓ மேல காட்டிட்டேன். நீ இவ்வளவு தூரம் அக்காவை நேசிக்கிறதுக்கு நான் உனக்கு எப்பவுமே நன்றி கடன் உள்ளவளா இருப்பேங்கிறா. அதுக்குள்ள அவளோட டீம் மெம்பர்ஸும் வர ஹிரிய கொண்டு போய் ஷென்னோட அப்பா அம்மா கிட்ட விட்டுருங்கன்னு இவ கால்நடைய நடக்க ஆரம்பிச்சிட. மேடம் எங்க போறீங்க? கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருக்கா. மழையும் வந்துருதா. அதுக்குள்ள இந்த விஷயம் எல்லாம் ஹீரோட அம்மா மூலமா அவனுக்குமே தெரிய வந்திருக்கும். அவன் ஹீரோயினை தேடி அங்க வரான். அவ மலையில நடந்துட்டு
போகும். இவன் அவகிட்ட பேசலாம் நெருங்கி போலான்னு வருவான். அதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல ஜோவோட கார் வந்து நிக்குது. என்னாச்சு உனக்கு? ஆக்ட்ரஸ் லீடா மழையில் நினையலாமா? எங்க போனா அவன் புருஷன் சூப்பர் ஸ்டார்? என்ன அவனை சரியா கவனிச்சுக்கிறது இல்லையான்னு இவன் முன்னாடி டேட் பண்ணிட்டு இருந்தங்கிற அக்கறையில கேட்க, என்னோட ஃபேமிலி மேட்டர் எல்லாம் உன்ட்ட டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நீ ஒன்னும் எனக்கு நெருக்கமானவன் இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து நடந்து போகும்போதே லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கும். மயக்கமாயிடுறா. உடனே இந்த ஜோ அவளை தூக்கிட்டு கார்ல போயிடுறான். பின்னாடியே நிக்கிற ஹீரோக்கா என்ன பண்றனே தெரியல. அவனும் அவங்கள ஃபாலோ பண்ணி கார்ல வர ஜோவும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்து அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அவளுக்கு ஃபீவரா இருக்கனால மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருப்பான். ரொம்ப நேரமா ஹீரோ அவனோட வீட்டு வாசல்ல நிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தும் இவன் கதவு திறக்காமே இருந்திருப்பான். அப்புறமா ஒரு கட்டத்துல கதவு திறக்கும். ஹீரோ கோவமா ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க ரூமுக்கு வந்து அவளை தூக்க போக ஜோ அவனை தடுத்து நிப்பாட்டி, முதல்ல அவ சூரியனுக்கு வரட்டும், அதுக்கப்புறமா தூக்கிட்டு போ. இங்க நடக்கலாம் பார்த்தா அவ கண்ணு முழிச்சாலும் உன் கூட வருவாளா என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஹீரோவா அவனோட டிஷர்ட்டை புடிச்சிட்டு, அவ ஏன் பொண்டாட்டி என் கூட ஏன் வரமாட்டேன்னு சொல்ல போறா? பொண்டாட்டின்னு சும்மா வாயில சொன்னா பத்தாது, அவ ரோட்ல மயக்கம் போட்டு விழுகிற வரைக்கும் நீ எங்க போயிருந்த? ஓ, ஹீரோஸ்லாம் படத்துல வர ஹீரோயின்ஸ காப்பாத்துறதுக்கு தான் வருவீங்க, நிஜ லைஃப்ல உங்க பக்கத்துல இருக்கிற ஒய்ஃப் எல்லாம் ஹீரோயினா பாக்குறது இல்ல அப்படின்னு அவன் நக்கலா கேட்க, இங்க பாரு ஜோ, நீ சொல்ற மாதிரி நாங்க ஒன்னும் பிலிம்ல வர ரியல் கப்பிள் கிடையாது. ரியல் கப்பிள் எங்களுக்குள்ளயும் சண்டை இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அதெல்லாம் நாங்களே கிளியர் பண்ணிக்குவோம். இடையில நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு இவன் ஹீரோயின் கிட்ட போய் லீடா அப்படின்னு கூப்பிடவுமே அவ கண்ணு முழிப்பாளா. நான் எங்க இருக்கேன்னு கேட்க, ஜோட வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்ல, நம்ம இங்க இருந்து போலாங்கிறா. அவனும் அவளை தூக்கி கொண்டு வந்து கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். சாரி, இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு நான் உன்னை திட்டி இருக்க கூடாது, அது போக ஹிரி காணாம போயிட்டான்னு நீ ரொம்பவே பயந்து போயிருந்திருப்பல்ல. நான் நீ ஏன் மேல உள்ள கோபத்துலதான் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராம மத்தவங்களோட வேலையெல்லாம் கெடுக்கிறியோங்கிற கோபத்துல பேசிட்டேன். இப்போ உனக்கு முடியலன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமாங்க? இல்ல இல்ல, முன்ன விடவே நான் பெட்டரா இருக்கேன், வீட்டுக்கே போலாங்கிறா. லிடா நேத்துக்கு பார்ட்டியில ரெண்டு அழுத்திட்டு இருந்தனாலதான் நான் அவளை பார்க்க போனேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்க வர, நான் தான் சொன்னேன்ல உங்களோட அஃபேர் லவ் ஸ்டோரி எனக்கு விருப்பம் இல்லைன்னு விட்டுருங்கிறா. அந்த நேரம் பார்த்து கிரென் கிட்ட இருந்து கால் வருது. இவனும் காலை கட் பண்ணி விட்டுட்டே இருக்கா. அவ திரும்ப திரும்ப கால் பண்ணவும் ஹீரோயினை கால் அட்டன் பண்ணி விட்டுறா. அவன் அந்த பக்கம் பதட்டமா, ஷீன் எங்க இருக்கீங்க, நான் உங்களை உடனே பாக்கணுங்க. சாரி ரென், என்னோட ஒய்ஃப் உடம்பு இல்ல, நான் அவளை தனியா விட்டுட்டு வர முடியாதுன்னு இவன் காலை கட் பண்ணிடுறான். முதல் முறையா ரென் கிட்ட இருந்து வந்த ஒரு அழைப்பை இவன் அவாய்ட் பண்ணிருக்கான், அதுவும் ஹீரோயினுக்காக. அவளுக்கா சந்தோஷமாயிடுது. அதுவும் இவன் என்னோட ஒய்ஃபை பாத்துக்கணும்னு சொல்லி இருந்திருப்பானா, அந்த வார்த்தை டெய்லிடா பிளாட் ஆயாச்சு. அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோட அம்மா அப்பா ஹீரோயை கூட்டிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக வராங்க. அவங்க சிட்டில ஏதோ ஒரு பியூட்டி சலூன் ஓபன் பண்ண போறாங்களாட்டு இருக்கு. அது விஷயமாவும் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா போன முறையே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஐடியாவை ஹீரோயின் தான் கொடுத்து இருந்திருப்பா. அம்மா அப்பா ரெண்டு பேர் வரவும் சின்னதா ஹீரோ ஹீரோயின் கடையில இந்த கேப் அப்படியே ஃபில் அப் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க எந்தூசியாஸ்டிக்கா எல்லாரையும் வச்சுக்கிறாங்க. நைட் டின்னர் சாப்பிட்டு முடிக்கவும் ஹீரோ நைஸா அவனுக்கான ரூமுக்கு போக அம்மாவா வற்புறுத்தி ஹீரோனோட ரூமுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் பாத்ரூம்குள்ள குளிச்சிட்டு இருக்கவும் இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம பெட்ல உட்காந்துட்டு இருப்பான். அங்க நிறைய ஸ்கிரிப்ட் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடறான். பாத்ரூம்ல இருந்து வர ஹீரோயின் இவனை பார்த்து, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்காங்க? நீ இல்ல, நீங்க ஹஸ்பண்ட், மரியாதை கொடுக்கணும். முதல்ல என்னோட ஸ்கிரிப்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கையில கொடுங்க. இந்த முறை நீ எந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்றேன். ஹலோ, என் வேலை எனக்கு பார்க்க தெரியுங்க. ஆக்டிங் கரியர்ல நான் உன்னை விட ஜூனியரா இருந்தாலும் உன்னை விட எனக்கு ஆக்டிங் நல்லாவே வரும். நீ பண்றது எல்லாமே கிரிஞ்சி ஆக்டிங், அதுவும் நீ இன்னும் யங் ஹீரோயின் காட்டிக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கிற மூவிஸ் எல்லாம் வர்ஸ்ட். இந்த முறை நீ ஒரு டேலண்டட் ஆக்ட்ரஸ்னு ப்ரூவ் பண்றதுக்காக நானே ஒரு சப்ஜெக்ட் உனக்கு தேர்ந்தெடுத்துறேன். மிஸ்டர் ஷென், நீங்க என்னோட ஹஸ்பண்டா மட்டும் நடிச்சீங்கன்னா போதும், நான் எதுல நடிக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணாதீங்கன்னு இவ ஸ்கிரிப்ட் பேப்பரை புடுங்கலான்னு போவாளா. ஹீரோ இன்னொரு பக்கம் புடிச்சு இழுக்க இவ அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி ஹீரோ மேல விழுக, ரெண்டு பேரும் பெட்ல விழுக அந்த இடமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிள் ஆயிடுது. ரெண்டு பேருக்கு என்ன பண்றன்னு வேற தெரியல. ரொம்ப நேரமா ஒருத்தர் அதே பொசிஷன்ல பாத்துட்டு இருக்க ஹீரோயின் தான் இவன்ட்ட ஏமாந்துறத அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு முதல்ல எழுந்திக்கிறா. சரி, உங்க அம்மா அப்பா தூங்கி இருப்பாங்க, நீங்க உங்க ரூமுக்கு போங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் ஒயின் பாட்டில் கேக் எல்லாம் எடுக்க, என்ன இதெல்லாம் பாரு, மணி 12 ஆயிடுச்சா, இன்னைக்கு தான் நீ ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில வந்து 7 வருஷம் ஆச்சு, அதுக்காக இந்த சீனியருக்கு ஜூனியர் சார்பில் ஒரு சின்ன பார்ட்டிங்கிறான். எனக்கு நடிக்கவே தெரியல, நீங்க இப்ப மட்டும் என்ன இந்த பார்ட்டி? நடிக்க உனக்கு தெரியலன்னு சொல்லல, கதையை சரியா தேர்ந்தெடுக்க தெரியலன்னு தான் சொன்னேன். கதை நல்லா இருந்துச்சுன்னா உன்னோட நடிப்பும் பிரமாதமா இருக்கும். என்ன எனக்கே அட்வைஸ் பண்றீங்களா? அட்வைஸ்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கும், ஒரே வீட்டுல இருக்கும், பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும். சோ ஒருத்தரோட கரியர்ல இன்னொருத்தர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல தப்பு இல்லைன்னு இவன் பேசிட்டே அவளுக்கு ஒயின் ஊத்தி கொடுக்க, அவளும் ஒயின் குடிச்சிட்டு இவன் பேசலாம் கேக்குறா. நல்லாதான் பேசுறான், ஆனா எப்பவாச்சுதான் வேற மாதிரி ஆயிடுறான். இவனை நம்பலாமா நம்ப வேண்டாமான்னு நினைச்சிட்டே அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்ச ஸ்கிரிப்ட் பேப்பர்ல உள்ள சீன்ஸ் எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கும் போது இவளும் கேட்டுட்டே இருக்கா. அப்படியே இவளுக்கு தூக்கம் வந்துருது. ஹீரோ மேல சாஞ்சு தூங்கிடுறா. அவனுமே அவன் மேல அப்படியே சாஞ்சு தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே தான் ஹீரோட அம்மா சலூன் ஓபன் பண்றனால அதுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் பேரா போறாங்க. மெயினா அந்த பார்லரோட ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாம் ஹீரோனே வாலண்டியரா ஏத்துக்கிறா. அதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்ல, தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பேமெண்ட் இல்லாம எந்த ஒர்க்கும் பண்றது இல்லங்க, பேமெண்ட் தானே கொடுத்தா போயிருச்சுன்னு சலூன்ல இருக்கிற மசாஜ் பார்த்து கூட்டு போயிடுறாங்க. இதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற பேமெண்ட் ஆன்ட்டி? அதான் என் பையனே உனக்கு பெரிய பேமெண்டா லைஃப் லாங் கொடுத்துருக்கேன்ல. போன முறை சொன்னீங்க உங்க பையனுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டே நான் தானு. ஆமா, இப்பவும் சொல்றேன், என் பையனுக்கு
பையனுக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட் நீதான். அவன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். நீ கோவப்பட்டா கூட அதை அவன் ரசிச்சு சிரிக்கிறான். அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கலாமா லீடா? இந்த செலிபிரிட்டி கப்பிள் எல்லாம் திடீர்னு கல்யாணம் பண்ணுவாங்க, திடீர்னு டிவோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீ என் பையனை விட்டுட்டு போயிட மாட்டல்ல? நான் விட்டுட்டு போகலன்னு நினைச்சாலும் உங்க பையனுக்கு என்ன பிடிக்கலனா அவனுக்கே உன்னை பிடிக்காம போகுது. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால 100% கேரண்டி கொடுக்க முடியும். உங்க பையன் தான் நல்ல நடிகனாச்சு. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கூட என்னைய லவ்வா பாத்துருந்துருக்கலாம். நீங்க அவர் நடிப்புல ஏமாந்துடாதீங்க. நான் நிறைய முறை ஏமாந்துருக்கேங்க. அவங்க இவ ஏதோ காமெடியா பேசுறேன்னு நினைச்சிட்டு எனக்கு தெரியாதா என் பையன் நடிக்கிறானா உண்மையா இருக்கானான்னு? என்னால 100% உறுதியா சொல்ல முடியும். என் பையன் ரொம்ப பிடிச்சுதான் அவன் கூட இருக்கான். அவன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவன் கண்ணுல தெரியற காதல் அப்படியே அவங்க அப்பா என்ன பார்க்கும் போது அவர் கண்ணுல தெரிஞ்ச காதல் மாதிரியே இருக்கு. உங்களுக்குள்ள எவ்வளவு மனஸ்தாபம் வந்தாலும் சண்டை போட்டுக்கோங்க, அடிச்சுக்கோங்க, புடிச்சுக்கோங்க. ஆனா பிரிஞ்சிட மட்டும் செஞ்சிடாதீங்கிறாங்க. ஹீரோயினுக்கா ஹீரோ பிரியணும்னு என்ன இல்லை. இந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலிய விட்டு கொடுக்கவும் மனசு இல்ல. என்ன பண்றது? கல்யாணம் தான் அக்ரிமெண்ட் கல்யாணம் ஆச்சு. அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா இந்த மேரேஜும் எக்ஸ்பயர் ஆயிடுமான்னு சின்ன வருத்தம் மனசுக்குள்ள இருக்கு. சரி ஆண்டி நீங்க பிசினஸ் கண்டினியூ பண்ணுங்கன்னு வீட்டுக்கு வரவும் ஹீரோ இன்னுமே ஹீரோயினோட ஸ்கிரிப்ட் பேப்பர் தான் திருப்பிட்டு இருக்கான். நீங்க இன்னும் இதை விடலையாங்க? உனக்கா ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கேன். 1000 Years of Love in Palace படிச்சு பாருங்க. நான் ஆல்ரெடி படிச்சு பார்த்துட்டேன். அந்த மாதிரி சீரியஸான பொண்ணு கேரக்டர்லாம் எனக்கு செட் ஆகாது. குயின் ஸ்ட்ரிப்னு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி ஏஜென்சில உன்னை வச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா தான் கொடுக்க போறாங்க. அதுல ஏதாச்சும் ஒரு வேரியேஷன் காட்டு. நீ எனக்காக ஜான் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன். எப்படியும் அந்த படத்துல நான் நடிச்சு அவார்டு வாங்கும் போது நீயும் ஒரு வித்தியாசமான ஆக்ட்ரஸா என் பக்கத்துல இருந்தேன்னா செமையா இருக்கும். நம்ம ஸ்டார் கப்பலுங்கிறதுக்கான அங்கீகாரம் அப்பதான் முழுசா கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ப்ளீஸ் நான் கெஞ்சவும். சரி யோசிக்கிறேங்கிறா. இப்ப அப்படியே ஃபெங்க காட்டுறாங்க. அவனோட ஒய்ஃப் கிட்ட நம்ம கம்பெனிக்கான ஆட் ஷூட் நடந்தப்போ அதுல லீடா பங்கேற்கவே இல்ல. ஆக்டர் ஷென் தான் அங்குள்ள காஸ்டியூம் டிசைனரை வச்சு எப்படியோ அந்த ஆட் ஷூட் முடிச்சு வச்சிருக்காரு. அவங்க 2 பேர் கல்யாணத்துல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. ஒரு கல்யாணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில பரஸ்பர நம்பிக்கை இல்லைன்னா ரொம்ப நாள்ல அந்த கல்யாண லைஃப் நீடிக்காதுன்னு வேணும்னே இவன் ரென்ன பார்த்துட்டு சொல்ல, ரென்னா ஏன் நீங்க இப்பெல்லாம் சும்மா அவங்க 2 பேரை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சரி உனக்கு கதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமேன்னு தான் சொன்னேன். இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல குட் நைட் அவன் எழுஞ்சு போகவும் இவ பதட்டத்துல அங்க உள்ள பிளேட்டை கீழே போட போவாளா? அதுக்குள்ள அவன் திரும்பி என்னாச்சுன்னு கேட்க இவனுக்கு வர நம்ம மேல நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு. எப்படி இவன் பக்கத்துல தான் இருந்தே ஆகணும். அதாவது இவளால இவனோட பொண்டாட்டிங்கிற அடையாளத்தை விட்டு கொடுக்கவும் முடியல. அதே சமயம் ஹீரோ மேல உள்ள காதலையும் மறக்க முடியல. அதுக்காக டக்குன்னு வயிற்ற பிடிச்சிட்டு தெரியல வாமிட் வர மாதிரி இருக்கு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைக்கிறேங்க. அவன் உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சிட்டு கேட்கவும் ஆமா எனக்கு அப்படின்னு தான் தோணுது. நாளைக்கு நான் எதுக்கும் டாக்டர் கிட்ட போயிட்டு வரட்டுமாங்க? நானும் கூட வரேங்க. இல்ல ஒருவேளை பாசிட்டிவா ரிசல்ட் வரலைன்னா என்ன பண்றது, நானே போயிட்டு வரேங்கிறா. அவனு சரி போயிட்டு எனக்கு உடனே தகவல் சொல்லுங்கிறான். இவன் என்ன பண்றா, இவளோட அசிஸ்டன்ட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணி யாராச்சும் பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணோட ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி அதே மாதிரி தனக்கு ரெடி பண்ணி கொடுக்க சொல்றா. அப்புறம் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் அவ புருஷன் கிட்ட காட்டி பேபி ரொம்ப ஹெல்த்தியா இருக்குன்னு இருக்காங்க, நமக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்க போதுங்க. அவனும் அடுத்த முறை நான் கண்டிப்பா உங்களோட செக்அப்க்கு வருவேன், நமக்கு பிறக்க போறது பையனோ பொண்ணோ, ஆனா அந்த குழந்தைய அப்படியே நம்ம கம்பெனியோட வாரிசா முழுக்க உருவாக்க வேண்டியது என்னோட கடமைன்னு இவன் மேல இத்தனை நாள் இந்த சந்தேக பேச்செல்லாம் விட்டுட்டு கூட அவளை கேர் எடுத்து கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஈவென்ட்டுக்காக ஹீரோ ஹீரோயின் தனித்தனியா கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோட கோட் ஷூட் எல்லாம் கரெக்டா இருக்கும். அவனோட கர்ச்சீஃப் மட்டும் கொஞ்சம் கசங்கனாப்ல இருக்குமா, அது அவனோட ஸ்டைலிஸ்ட் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஜூகி அதை பார்த்துட்டு சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு இவன் அந்த கர்ச்சீஃபை நீட்டா மடிச்சு அவனோட கோட் பாக்கெட்ல வைக்கிறா. இவ இதெல்லாம் பண்ணும் போது வேலையை மட்டும் ரசிக்கல, ஹீரோவுமே ரசிச்சு பண்றா. ஏன்னா அன்னைக்கு அவனாலதானே இவ கேமரா முன்னாடி அழகா நின்னா. சோ தனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்த அவன் மேல இவளுக்கு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங்ஸ். அப்படி அவங்க 2 பேரும் பக்கத்துல நிக்கும் போதுதான் ஹீரோயின் கிளம்பி வெளியில வருவா. அவ பார்த்ததுமே 2 பேரையும் முறைகிறா, நீங்களா திருந்தவே மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. அவ ஹீரோவை பார்க்க அதுக்குன்னு அவங்க டீம்ல இருந்து ஒருத்தன் ஓடி வந்து மேடம் இங்க பாருங்க இந்த ஜூகி பொண்ணு பாப்புலர் ஆயிடுச்சுன்னு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அன்னைக்கு ஹீரோ ஜூகி ஆக்ட் பண்ண வச்சிருந்திருப்பான்ல, அது அவங்க டீமுக்குள்ள சீக்கிரட்டா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அது வெளியில ஸ்ப்ரெட் ஆகி இந்த பொண்ணு லிடா விட பயங்கரமா இருக்குப்பா, பேக் போஸ்ட்லி இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்குன்னா இந்த பொண்ணு ஸ்கிரீன்ல காமிச்சோம்னா ஃபேன்ஸ் அள்ளுன்னு மடமடன்னு அந்த ரிப்போர்ட் வெளியான கொஞ்ச நாள்லயே ஜூகி பாப்புலர் ஆயிடுறா. அவளை மாடலிங்க்கு எல்லாம் கூப்பிடுறாங்க. அவளுக்கான இப்போதைக்கான ஒர்க்கையும் ப்ரொடியூசர் அங்கிள் தான் அவங்க ஏஜென்சி மூலமா கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோனோட டூப்பா தானே ஜூகி நடிச்சிருந்திருப்பா. சோ 2 பேரையும் சேர்த்தாப்லயே போட்டோ ஷூட் எல்லாம் பண்றாங்க. அந்த போட்டோ ஷூட்டோட ரிசல்ட் கூட ஜூகிக்கு தான் நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் கொண்டு வந்து சேர்க்குது. எப்பவுமே ஒருத்தருக்கு ஒன்ன விட இன்னொன்னு பெட்டரா தானே இருக்கும். அந்த மாதிரி ஜூகி தான் இப்ப எல்லாரு கண்ணுக்கும் தெரியறா. அவளுக்காக தனியா ஆக்டிங் ட்ரைனிங் கூட ஏஜென்சில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜூகிக்கு என்னன்னா ஆக்ட்ரஸ் லிடா கூட சேர்ந்து போட்டோ ஷூட் நடக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளதான் கொஞ்சமா ஆணவ தலைக்கேறிட்டு இருக்கு. ஏஜென்சில ஹீரோ ரிலாக்ஸ்டா டெரஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும். இவ அவனை தேடி போறா. என்ன ஜூகி உன்னை இப்பெல்லாம் பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு இந்த திடீர் பாப்புலாரிட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு, இது எல்லாத்துக்கும்
காரணம் நீங்க தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குன்னு காட்டி கொடுத்த உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். முன்ன எங்கேயோ தங்கியிருந்தேன், இப்போ நம்ம ஏஜென்சில இருந்து நான் தங்குறதுக்காக அபார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து கொடுத்துருக்காங்க. நான் ஆக்டிங்கெல்லாம் கூட ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நானும் உன்ன மாதிரி தான் முதல்ல நடிக்கணும்னு இங்க வந்தப்போ ஏதோ ஒரு மூலையில சும்மா தான் இருந்தேன். அப்புறம் இந்த பாப்புலாரிட்டி எல்லாம் திடீர்னு ஒரு நாள் கிடைச்சப்போ கனவு மாதிரி இருந்துச்சு. இப்போ இது நார்மல் ஆயிடுச்சு. சோ இனிஷியலா உனக்கும் அப்படிதான் இருக்கும், போக போக பழகிடுங்கிறான். நம்ம ஏஜென்சிக்கு வந்து ஸ்கிரிப்ட்லாம் நான் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுல உள்ள டைலாக்ஸ் எல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கேன். உங்களுக்கு நான் ஆக்ட் பண்ணி காமிக்கிட்டேமா என்னோட ஆக்டிங் லெவல் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றீங்களான்னு இவன் வேணும்னே ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறான். அவன் என்ன நினைச்சுக்கிறான், சரி தன்ன மாதிரியே எங்கேயோ இருந்த இந்த பொண்ணு திடீர்னு இப்படி வந்ததுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காளாட்டு இருக்குன்னு எந்த ஸ்கிரிப்ட் படிச்சுன்னு கேட்டப்போ இவன் ஹீரோயினுக்காக செலக்ட் பண்ணிருப்பான்ல 1000 Years of Love, அந்த ஸ்கிரிப்ட் தான் இவ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாளாட்டு இருக்கு. நீ சொல்லு, இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் அப்படிங்கவும் அது ஒரு மெய்ட் அண்ட் எம்பரர் லவ் ஸ்டோரி. ஸ்டார்டிங்ல இருந்து எம்பரருக்கு மெய்ட ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். ஆனா அவன் தான் எப்படி ஒரு ராஜாவை லவ் பண்ண முடியும்னு ஒதுங்கி நின்று இருந்திருப்பா. கடைசியா தான் அவ ராஜாவை ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு சீன். அதை இப்ப அப்படியே ரொம்ப எமோஷனலா ஜூகி பேசி காட்டிட்டு இருக்கவும் ஹீரோவும் எம்பரரா அந்த சீன்ல என்ன ரியாக்ஷன் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு இருக்கான். என்னோட எண்டிங்ல மெய்டு எம்பரரை கிஸ் பண்ணணும். டயலாக் டெலிவரி பண்ணிட்டு இருந்தவ டப்புன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அப்பதான் ஏஜென்சிக்கு ஹீரோயினும் ஹீரோ சொன்ன அந்த ஸ்கிரிப்ட நடிக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன்னு சொல்றதுக்காக வந்திருப்பா. இங்க இவங்க டயலாக் பேசுறதையும் பாத்திருப்பா, கிஸ் என்னையும் பாத்திருப்பாளா. அவ கோபத்துல கையில இந்த ஸ்கிரிப்ட தூக்கி தூர எரிஞ்சிட்டு, நீங்க பாக்குற எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த ஸ்கிரிப்ட தான் தேர்ந்தெடுத்து கொடுப்பீங்களா, ரொம்ப நல்லா இருக்கு, கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு வந்தாரா. ஹீரோவோட செய்யெல்லாம் பார்க்கும்போது அவன் ஒரு பக்கா பிளே பாய்ங்கிற மாதிரி தான் ஹீரோனுக்கு தோணுது. சோ கோபத்துல வந்து கார்ல ஏறவன் டிரைவரம் எங்கேயாச்சும் தூரமா காரை கொண்டு போங்க அவனு ஓட்டிட்டே வந்துட்டு இருக்கான். அவங்க சிட்டி எல்லாம் தாண்டி வரவும் ஒரு பைபாஸ் ரோட்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு. அங்க வாசல்ல ஒரே ஹீரோனோட போட்டோவா இருக்கவும், யாடா அது இந்த இடத்துல நமக்கு ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கடைக்குள்ள போனா அங்க இருக்கிறது ஹீரோனோட ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட் ஒருத்தி. ஃப்ரெண்டு ஸ்கூல் டைம் முடிஞ்சதுமே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாளாட்டு இருக்கு. அவளுக்கு இப்ப 2 குழந்தைங்க, ஃபேமிலின்னு சந்தோஷமா இருக்கா. ஃப்ரெண்டா ஹீரோனுக்கு கொஞ்சமும் சளைக்காத ஆளு. இவ எப்படி உள்ளுக்குள்ள பாசத்தெல்லாம் வச்சுட்டு வெளியில திமிரா நடந்துக்கோல, அதே மாதிரிதான் அவளும். ஹீரோ இருந்துட்டு, நான் கூட என்ன நீ சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிறியோன்னு நினைச்சேன், ஆனா இப்ப ஃபேமிலி குழந்தைங்கன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கியாட்டு இருக்கு. நானாச்சு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீயே கேமராக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவ உண்மையை கண்டுபிடிக்க எப்படி உனக்கு தெரிஞ்சது? ஆமா, எல்லாரும் கல்யாணத்துல கல்யாண ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா உங்க கல்யாணத்துல ஒவ்வொரு பிக்சரையும் பார்க்கும் போது ஆங்கிள் கரெக்டா இருக்கான்னு நீங்க பார்த்ததுதான் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பிக்சரும் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. பார்த்தாலே தெரிஞ்சது கல்யாணத்தை நீங்க கல்யாணமா பார்க்கல, நீங்க நடிக்கிற படத்துல வர கதையா தான் பாத்திருக்கீங்கன்னு. ஹீரோனுக்கா லைட்டா கோவம் ஆயிடுது. என்னமோ என் லைஃப்ல நடக்கிற எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஆமா, என்ன கேட்காம எப்படி என்னோட போட்டோவை உன்னோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை ப்ரொமோட் பண்றக்கா நீ யூஸ் பண்ணலாங்க? என்ன பண்றது, ஏதாச்சும் ஒரு ஆக்ட்ரஸ் போட்டோவை வாசல்ல வச்சாதான் போட்டோவை பாக்குறதுக்காக ஒரு 4 பேர் நிக்கிறாங்க. அப்படியே அந்த 4 பேர் ஏதோ பொருள் வாங்குறதுக்காக கடைக்குள்ள வராங்க. ஒன்னு மாதிரி ஒரு தொல்லை கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருந்திருக்கோம், போட்டோ கூட நான் யூஸ் பண்ணிக்க கூடாதாங்க? யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா இனிமே யூஸ் பண்றதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பண்ணுவேங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தான் ஹீரோனை பத்தி நல்லா தெரியும்ல, அதனால தான் ஃப்ரெண்ட் அப்படியே ஐஸ் வச்சு குளிப்பாட்ட ஆரம்பிச்சிடறா. என்னடி நீ பேசலாம் ஒரு மாதிரி இருந்தாலும் உன் மனசுக்குள்ள என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். இத்தனோண்டு ஒரு போட்டோ யூஸ் பண்றதுக்காக நான் உனக்கு பணம் கொடுக்கணுமா? பாரு, நானே ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கடையை வச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன், நீ இந்த போட்டோக்காக எல்லாம் காசு வாங்கலாமா அப்படின்னு அவ காமெடியா பேசவும் ஹீரோனும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியே 2 பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நேரம் போறதே தெரியல. வீட்லயா ஹீரோ என்னடா காலையில அங்க ஸ்டூடியோல இருந்து கோச்சிட்டு போனவ இன்னும் வீடு வரலையேன்னு டிரைவரை கூப்பிட்டு கேட்டா, சார் மேடம் ரொம்ப தூரம் காரை கொண்டு போக சொன்னாங்க, அப்புறம் ஒரு கடையை பார்த்தாங்க, அந்த கடைக்கு போனாங்க, என்ன திரும்பி போன்ட்டாங்க, அவங்க கூப்பிட்டப்போ ரிசீவ் பண்ண வந்தா போதும்னாங்க. என்னது ஏதோ கடையில அவளை விட்டுட்டு வந்தியா? அவ ஆக்ட்ரஸ்டா, எங்கேயாச்சும் அவளை விட்டுட்டு வந்தீங்கன்னா மக்கள் அங்க அவளை தேடி வந்து பிரச்சனை ஆயிடும்ல. சார் உங்களுக்கு மேடம் பத்தி சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவங்க சொன்ன வார்த்தைக்கு எதிர்ப்பதமா நம்ம எதாவது செஞ்சோம்னா கோபத்துல என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு விடுறதுதான் சரியா இருக்கும். இல்ல உங்களுக்கு மேடம் பார்த்தே ஆகணும்னா நீங்க போய் கூப்பிட்டுக்கோங்க. இவனும் அட்ரஸ் கேட்டுட்டு ஹீரோன் தேடி அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்க அவனை பார்க்கவும் ஃப்ரெண்ட் இருந்துட்டு, என்னடி உங்க கல்யாணம் ஏதோ டிராமா நினைச்சானா உன் புருஷன் உன்னை காணலன்னு இங்க வரைக்கும் தேடி வந்துட்டாராட்டு இருக்கு, சரி நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு அவ இடம் கொடுத்துட்டு வெளியில போக, என்ன விளக்கம் கொடுக்கறதுக்காக வந்தீங்க ஷென்? உங்க அஃபேர் லவ் ஸ்டோரி அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியும், அதை பத்தி நான் கேட்கறதுக்கு விருப்பப்படல. இப்போ உங்க லவர் மாதிரியே இருக்கிற என்னோட ஸ்டைலிஸ்ட் கூட ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, கல்யாணம் என்ன பண்ணிருக்கீங்க? அது கான்ட்ராக்ட் கல்யாணம் தான், இருந்தாலும் அதுல உள்ள கண்டிஷன்ஸ் இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணதே இல்ல. இப்பதான் நான் யோசிக்கிறேன், கான்ட்ராக்டாக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு ஆளை அவசரப்பட்டு தேர்ந்தெடுத்துட்டோம்னு. எப்படி நீங்க என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றீங்களா, இல்ல இந்த சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுல இருந்தே நீங்க தொடாத பொண்ணுங்களே கிடையாதாங்க? லிடா போதும், நிறுத்து, தேவையில்லாதெல்லாம் பேசாத. நான் இது வரைக்கும் ஆக்ட் பண்றப்ப தவிர்த்து எந்த பொண்ணுங்க பக்கத்துலயும் நான் நெருங்குறது கூட விருப்பப்பட்டதில்ல, உன்னை தவிர்த்துங்க. இதோ இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டுதான் நான் ஏமாந்து போயிட்டேன், நீங்க போலாங்கிறா. அப்ப நான் எது சொன்னாலும் நீ நம்பருக்கு தயாரா இல்ல, பரவாயில்ல, நாளைக்கு நான் ஷூட்டிங்காக கொரியா போறேன்,
வரேன், என்ன வழி அனுப்புறதுக்காகச்சு வருவியா? அவள உன்னை சிரிச்சுட்டே, ஓஹோ நாளைக்கு என்னோட சூப்பர் ஸ்டார் ஹஸ்பண்ட் ஷூட்டிங்காக போறப்போ நான் பக்கத்துல நின்னு சந்தோஷமா இருக்கிற மனைவியா வழி அனுப்பிச்சு வைக்க எங்க வராம போயிடுவோங்கிற பயத்துலதான் என்ன தேடி வந்தீங்களா? நான் கூட உங்களோட லவ் ஸ்டோரிஸ் பத்தி எல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வந்தீங்கன்னு நினைச்சிட்டேன். உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, முதல்ல இங்கிருந்து போங்கன்னு அவ கோபத்துல கத்த இவனும் அங்க இருந்து வந்துடுறான். வந்து ஸ்டுடியோல சில திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கவும் ப்ரொடியூசர் அங்கிள் இருந்துட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க? இவன் உடனே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கிள் கிட்ட ஏன் தான் இந்த கல்யாணம் பண்ணமோன்னு இருக்கு, நான் ஒவ்வொரு முறையும் அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா என் சைடு உள்ள ஸ்டோரி அவ கேட்கறக்கே விரும்பல, அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சீப்பான ஒருத்தன், அதனாலதான் அவ்வளவு ஈஸியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு கான்ட்ராக்ட்ல சிக்க வச்சுட்டான். அங்கிள் நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி அவ எனக்கு லக்கி சாம்லாம் கிடையாது, ஈகோ பிடிச்சவ, என் தலையில உட்காந்துட்டு என்ன டார்ச்சர் பண்றா. என்னடா என்னடமோ சொல்ற, நீ அவளை டிவோர்ஸ் பண்ண போறியாங்க, அக்ரிமெண்ட் முடிஞ்சா நான் அவளை பிரிஞ்சிடணும், அவ்வளவுதான், அது வரைக்கும் இது எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் போகட்டும்னு அந்த பிரிவுங்கிற வார்த்தையை கேட்கவும் இவன் கொஞ்சம் சோகமாயி மடமடன் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்க அங்கிளுக்கா என்ன சொல்றேனே தெரியல. இவங்க பேசுறதுலாம் அப்போ ஏஜென்சிக்கு வந்த ஜூகி கேட்டுறா, அவளுக்கு ஒரே சந்தோஷமா போயிடுது. அப்போ இவங்க கான்ட்ராக்ட்னாலதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க, இவரோட லவ் அஃபேரை மறைக்கிறதுக்காக ஒரு பொண்டாட்டியா அவங்க உதவி பண்ணாங்கன்னு நினைச்சது கூட இந்த கான்ட்ராக்ட பாதுகாக்கணுங்கிறதுக்காக நம்மள பயன்படுத்தினதுதான், மச்சன் இன்னமும் அவைலபிளா தான் இருக்காரு அப்படின்னு இவளுக்கு சந்தோஷமாயிடுது. இந்த ரெண்டு மாதிரி இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே கொஞ்சம் குழப்பமான ஆட்களா தான் இருப்பாங்களாட்டு இருக்கு. அடுத்த நாளே ஹீரோவும் கொரியா போறதுக்காக அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஏஜென்சில இருந்து வரவும் ஜூயி அவங்க கிட்ட போய் நீங்க நைட்டே நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க பார்த்தேன், காலையிலயும் ஏஜென்சில இருந்தே கிளம்புறீங்க, சாப்பிடல, இந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்னு அவளா செஞ்சு கொண்டு வந்து சாண்ட்விச்சை கொடுக்கவும் அவனும் சாண்ட்விச்சை வாங்கிட்டு பாக்குறதுக்கு இது நல்லா இருக்கு, இருந்தாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாது. ஏன் என்னாச்சு, இது உங்களுக்கு பிடிச்ச சாண்ட்விச் தானே, நீங்க இதை அடிக்கடி விரும்பி சாப்பிட்டுருக்கீங்க, நான் பாத்திருக்கேங்க, நீ இத என்னோட ஃப்ரெண்டாவோ அசிஸ்டன்டாவோ கொடுத்துருந்தா நான் வாங்கி இருந்திருப்பேன், ஆனா உன் மனசுல வேற ஏதோ ஒரு எண்ணங்கள் இருக்கு, சோ இந்த சாண்ட்விச்லயும் அந்த ஃபீலிங்ஸ் பிரதிபலிக்குது, நேத்தி மாதிரி ஒரு தப்பு இனிமே நடக்க வேண்டாம்னு பாக்குறேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கும் வந்துடுறான். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்றாங்க. சார் உங்களோட ஜான் கேரக்டர் சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு ஃபேன் சார்பில் தொடர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்துட்டே இருக்கு, இங்க இருந்து நீங்க இனிஷியல் ஷூட்க்கு போறதுக்கு முன்னாடி உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, தொடர்ந்து என்னோட ஃபேன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்றதா அவங்க எனக்கு காட்டுற அன்புக்கு நான் திருப்பி செய்யறதா இருக்கும். சார் மேரேஜுக்கு அப்புறமா நீங்க ஒரு மாசம் ஷூட்டிங்காக வெளியில போறீங்க, இன்னைக்கு உங்க ஒய்ஃப் உங்களை வழி அனுப்ப வரலையான்னு ஒரு ரிப்போர்ட்டர் கொஸ்டின் எழுப்பேன். சாரி அவ பிஸியா இருந்தனால வர முடியல அப்படின்னு இவன் சொல்லி வாய மூடுறக்குன்னு பிஸியா தான் இருந்தேன், ஆனா என் ஹஸ்பண்ட் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் கூட ஒர்க் பண்ண போகும்போது நான் அவரை வழி அனுப்பாம எப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே வந்து ஹீரோ பக்கத்துல நிக்கிறா. அப்புறம் இவங்க ஏதோ ஹாப்பி கப்பிள் மாதிரி திரும்பவும் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இவ ஹீரோ கூட வந்துட்டு இருக்க, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், நான் உங்களை மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்துட்டு பின் வாங்குற ஆள் கிடையாது, இது நான் ஸ்டார்ட் பண்ணது தானே, நல்லபடியா முடிச்சு வைக்கிறது கூட என்னோட கடமை தானேன்னு அவ இப்ப வந்ததை கூட ஏதோ அக்ரிமெண்ட்காக தான் வந்த மாதிரி பேச உள் மனசுல ஓரமா எனக்காக தானே வந்தேங்க, சாரி இப்படி ஓவரா கற்பனை எல்லாம் நீங்க காட்டுற மாதிரி இருந்தா அது உங்க ஜான் கேரக்டர்ல காட்டிக்கோங்க, என் ஹஸ்பண்டா காட்ட வேண்டாங்க. இவனே அவ பக்கமா வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இன்னுமே அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நான் இல்லாதப்போ என்னை பத்தி யோசிச்சுட்டே இருக்காத, நேரத்துக்கு சாப்பிடு, நேற்றுக்கு நைட்டு மாதிரி வீட்டுக்கு வராம இருந்துடாத, அவன் கூட இருக்கிறப்ப தான் சந்தோஷமா இல்ல, இல்லாதப்ப வச்சு நிம்மதியா இரு, ஒருவேளை என்ன மிஸ் பண்ணேன்னா கால் பண்ணு, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு ரொம்ப லவ்விங்கா பேசுறான். அதெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ்க்காக பேசுறானா இல்ல உண்மையிலேயே பேசுறானாங்கிறது இப்பவுமே ஹீரோனுக்கு சந்தேகம் தான். நெக்ஸ்ட் சீன்ல YG என்டர்டெயின்மெண்ட் ஜோ ஜூகியை கூப்பிட்டு வச்சு இப்பதான் லைன் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா உன் மேல பட ஆரம்பிச்சிருக்கு, இந்த மாதிரி சமயத்துல நீ ஷென் லீடா நிழல்ல இருக்கலாம்னு நினைச்சேன்னா உன்னால பாப்புலாரிட்டி கெயின் பண்ண முடியாது, அந்த ஏஜென்சில இருக்கிற வரைக்கும் லீடாவை தான் அவங்க லீட் ஆக்ட்ரஸா ப்ரமோட் பண்ணுவாங்க, உனக்கு செகண்டரி ரோல் தான் கிடைக்கும், நீ என்னோட ஏஜென்சில சேர்ந்துட்டேன்னா உன்னை லீட் ஆக்ட்ரஸா என்னால ப்ரமோட் பண்ண முடியும், லீடாக்கா ப்ரொடியூசர் அங்கிள் ஏஜென்சியை விட்டுட்டு போனா அது ஹீரோக்கு தான் மேல கோபத்தை வர வைக்கும், அவங்க மூலமா தானே தான் இப்படி திடீர்னு பாப்புலர் ஆனோம், அங்கிருந்து வரது தப்புன்னு தோணும், அதே சமயம் ஷென்னை தான் பக்கமா திரும்ப வைக்கணும்னா லீடா மாதிரி தானும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும், அதுக்கு நான் அந்த ஏஜென்சில இருந்தா இவர் சொன்ன மாதிரி டம்மி ரோல்ல தான் பிளே பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சு இவன் கூடயே சேர்றதா ஒத்துக்கிறா. இந்த விஷயம் ப்ரொடியூசர் அங்கிளுக்கு தெரிய வந்து அவர் இருந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஜூகி நம்ம ஏஜென்சில இருந்து அந்த ஏஜென்சில போய் சேர்ந்துட்டா, எந்த ஏஜென்சில அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கும் அந்த பக்கமா நியூ ஆர்டிஸ்ட் போறது சகஜம் தானங்க, அவங்க போனது பிரச்சனை இல்ல, ஆனா உனக்கு ஆப்போசிட்டா இறங்கன்னு முடிவு பண்ணிருக்கா, நீ தௌசண்ட்ஸ் ஆஃப் லவ் ஸ்கிரிப்டுக்கு டைரக்டர் கிட்ட ஓகே சொல்லியிருந்தல்ல, அதே ஸ்கிரிப்ட YG என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து ஜூகிக்காகவும் டிமாண்ட் பண்ணிருக்காங்க, சோ டைரக்டர் ரெண்டு பேரையுமே ஆபீஸ் கூப்பிட்டு இருக்காரு, போய் ஆடிஷன் கொடுத்துட்டு வந்துருங்க. அதுவே ஹீரோனுக்கு கொஞ்சம் ஈகோ பிரச்சனை ஆயிடுது, தன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நியூவா வந்து ஒரு பொண்ணு கூட ஆடிஷன் கொடுக்கறதானு இவ்வளவு போய் கொடுத்துறா, இருந்தாலும் டைரக்டருக்கு பழைய ஃபேஸை விட புது ஃபேஸ் ஜூகியை போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, சோ அவளை செலக்ட் பண்ணிடுறாரு. ஜூகி ஹீரோனை கூப்பிட்டு சாரி உங்கள்ட்ட இருந்து நான் வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டேன் தான், இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே உங்க ஹஸ்பண்ட் தானே, அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்க இல்ல, இந்த டைரக்டர் கூட ஆக்டிங்காக மட்டும் என்ன தேர்ந்தெடுக்கல, பேக் ஸ்டேஜ்ல அவர் என்ன பேசிட்டு இருந்தாருன்னா லீடா இனிமே ஹீரோயினாலாம் நடிக்க முடியாது, வேணா சீனியர் கேரக்டர் ஏதாச்சும் பண்ணலாம், புதுசா
வர பொண்ணுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும்னு பேசிட்டு இருந்தாரு. பாத்தீங்களா, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில எது உண்மை எது போயினே தெரியல. இத்தனை நாளா ஸ்கிரீன் முன்னாடி இருந்த நீங்க இப்ப பின்னாடி தள்ளப்பட்டிருக்கீங்க, நான் முன்னாடி வந்திருக்கேன். சொல்ல முடியாது, நாளையில இருந்து உங்க ஹஸ்பண்டோட மத்த ப்ராஜெக்ட்ஸ்ல கூட நான் நடிப்பேங்க. நீ அவர் கூட சினிமால நடிக்கலாம், ஆனா ரியல் லைஃப்ல அவர் பக்கத்துல நான் மட்டும் தான் இருக்க முடியும், மறந்துடாதங்க. அந்த லைஃப் ரியலா இருந்தா தானே நீங்க அவர் பக்கத்துல இருக்க முடியும்னு வேணும்னே உள்கொத்து வச்சு பேச இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் நம்ம கல்யாண லைஃப் போயின்னு. ஒருவேளை ஷெனுதா காண்ட்ர கல்யாணத்தை பத்தி இவகிட்ட சொல்லிருப்பாரோன்னு அவளுக்கு ஹீரோ மேல சந்தேகம் வருது. இதுல இந்த ஜூயி நடிக்க போற ஸ்கிரிப்ட்ல ஹீரோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க போறதா கொரியாவுக்கு ஷூட்டிங் போனவன் அங்க இருந்து ஓகே சொல்லி இருந்திருப்பான். இந்த விஷயமும் ஹீரோனுக்கு தெரிய வேற. இவன் கொடுத்த கான்பிடென்ட்னாலதான் இந்த ஜூகி நம்ம கிட்ட எகத்தலமா பேசிட்டு போறா. அவன் செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ல இப்ப அவ ஹீரோயினா நடிக்க போறா. அந்த ஹீரோயினை பெரிய ஆளாக்கி விடுறதுக்காக இவன் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க போறான். இவன் என்ன ஆளு, எப்பவுமே உண்மையா இருக்க மாட்டானாங்கிற மாதிரிதான் அவளுக்கு எரிச்சலா இருக்கு. ஹீரோனோட தம்பி ஹிரி இருக்கான்ல, அவனோட அம்மா கேரக்டர்னு இது வரைக்கும் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க திடீர்னு மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கான இறுதி அஞ்சலி எல்லாம் ஹீரோயின் தான் மேற்பார்வை பாத்துக்கிறா. லாயர் அங்கிள்கிட்ட எப்படி இதெல்லாம் நடந்துச்சுங்க தெரியலமா, முதல்ல அவங்க அப்பாவோட ஆக்சிடென்ட், இப்போ இவங்களோட ஆக்சிடென்ட், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தொடர்ந்து மர்மமான முறையில எல்லாரும் தாக்கப்படுற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஃபேமிலில மீதி இருக்கிறது நீயும் ஹிரியும் மட்டும்தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு மேல இந்த கம்பெனி ரைட்ஸ்க்காக நீ தனி ஆளா நிக்கணும்னு நினைச்சேன்னா உனக்கோ ஹிரிக்கோ ஆபத்து ஏற்படலாம். நீ என்ன பண்ணு, உன் ஷேர்ஸ் எல்லாம் உங்க சித்தப்பா கிட்டே வித்துருங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க, நீங்களா இப்படி பேசுறீங்க? ஆமா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். உன்னோட அப்பா ஸ்தானத்துல சொல்றேன், கம்பெனியோட எனக்கு உன்னோட பாதுகாப்பு தான் முக்கியங்கிறாரு. அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது பாதுகாப்புக்காக பேசுற மாதிரி இல்ல, எப்படியாச்சும் ஷேரை கொடுத்துட்டு போய் தொலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இவ ஒரு டிடெக்டிவ கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு செக்யூரிட்டி ஏற்பாடுலாம் பலமா பண்ண சொல்றா. அது போக தொடர்ந்து நடக்கிற இந்த அசம்பாவிதங்களுக்கு எல்லாம் என்ன காரணம், யார் இது பின்னாடி இருக்காங்கன்னு விசாரிச்சு சொல்றா. இந்த மாதிரி இவ டிடெக்டிவ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிருக்கான்னு சித்தப்பாக்கு தெரிய வர அவர் லாயரை கூப்பிட்டு, என்ன நான் சொன்ன மாதிரி ஷேர் எல்லாம் வித்துட்டு போறதுக்கு லிடா கிட்ட சொன்னியா? சொல்லிருக்கேன் சார், அவங்க சீக்கிரமே நல்ல முடிவா சொல்லுவாங்க. அப்புறம் டிடெக்டிவ் எல்லாம் வச்சிருக்கா. அப்ப அவளுக்கு பயம் இல்லன்னு தானே அர்த்தம். அவ பயப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அந்த சின்ன பையன் ஹிரி சூப்பர் ஸ்டார் ஷென்னோட அப்பா அம்மா கூட தானே இருக்கான், அவனை தூக்கிடலாங்கிறாரு. என்ன சொல்றீங்க, தூக்கலானா ஒரேடியா தூக்கலான்னு சொல்ல கடத்தி இல்லங்கிறாரு. இந்த மாதிரி சமயத்துலதான் ஹீரோனோட பர்த்டே வருது. ஃபேன்ஸ் மீட்லாம் அரேஞ்ச் பண்ணி இருப்பாங்க. அதுக்காக அவ தயாராகி இருக்கவும் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஷூட்டிங்ல இருந்து பெர்மிஷன் போட்டு கொரியால இருந்து ஹீரோ இங்க வந்திருக்கான். அவனை பார்க்க இவளுக்கு கோவம் ஆயிடுது. என்ன யாரை பார்க்க வந்தீங்க? உங்களோட நியூ ஸ்டார் ஜூயை பார்க்க வாங்க. நான் அவ நடிக்க போற படத்துல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க போறனால நீ கோவமா இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த டைரக்டருக்காக தான் நான் நடிக்கிறதுக்கு ஓகே சொன்னேன், அவளுக்காக கிடையாதுங்க. இப்படிதான் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். சரி நீங்க போலான்னு சொல்லிட்டு அவ வெளியில கிளம்பி வருவாளா. அவன் டக்குன்னு அவ கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் டீம் பஸ்ல ஏத்தி, பஸ்ல இப்போதைக்கு யாரும் இல்ல லிடா, நான் உனக்காக ஷூட்டிங்ல இருந்து உன் பர்த்டேக்கு உன்னை விஷ் பண்ணணும் வந்திருக்கேன். உன் பர்த்டேக்கு நான் இங்க வரணும்னு என்ன எதிர்பார்க்கவே இல்லையா? நான் எதுக்கு உங்களை எதிர்பார்க்க போறேன்? எதிர்பார்ப்புகளோட வாழ்ந்தோம்னா ஏமாந்து போயிடுவோம். ஆமா, நீங்க எதுக்கு உங்க ஷூட்டிங்கை விட்டுட்டு என்ன தேடி வந்தீங்க? இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே. கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆனிச்சுன்னா உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்ப நான் இல்லாத இந்த நாட்கள்ல நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்ல. நான் உனக்கு யாருமே கிடையாதுங்க, எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு யாரும் தேவையும் இல்ல. என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இவங்க வந்து கிளம்ப போக இவனா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவ தள்ளி விட இவன் வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணிட்டு இருக்க அவளுமே அவனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஃபேன் மீட்டுக்கு வராங்க. ஃபேன்ஸ் கூட இவ ரொம்ப நேரம் இன்டராக்ட் பண்றா. அவங்க எல்லாம் பாட்டு பாட சொல்லவும் இவ்வளவு ஒரு சூப்பரான லவ் சாங்கை தேர்ந்தெடுத்து செமையா பாடுறா. அவ பாட இது வரைக்கும் ஹீரோ கூட அவளுக்கான இருந்த நல்ல மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணி பாடுறா. ஹீரோனுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை லவ் பண்றா. ஆனா அவனோட கேரக்டர் இவளால இன்னமும் புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனாலதான் கொஞ்சம் விலகியே நிக்கிறா. இந்த பாட்டு மூலமா அவ என்ன சொல்ல வர விரும்புறாங்கிறத ஹீரோவுமே அங்க உட்கார்ந்து கேட்டு ரசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இதோட இந்த பாட்டு முடியுது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் 2 நாளையும் பிரச்சனை, 2 மாதிரி இருக்கிற ஜூயினாலையும் பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுதா? இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் என்ன ஆகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹேவ் a nice day. Bye friends.